வணக்கங்க. கற்க கணிதம் வாயிலாக உங்களை சந்திப்பதை நான் பெருமை கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்த கேஸே தான். அல்ஜீப்ரா ஆப்ரேஷன் எஸ்எஸ்ல எல்பிபியில் கிராஃபிக்கல் மெத்தடில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது 3 கேஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 டைப் ஆஃப் சொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் இஸ் எ பவுண்டட் சொல்யூஷன் கம்ப்ளீட்டட் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மெயினாக வந்து unbounded solution எப்படி இருக்கும் and second one வந்து solution does not exist, solution not exist. ஓகே, solution not exist. இந்த ரெண்டு கேஸும் கிராஃப் ஷீட்டில் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம், எப்படிலாம் ஈக்குவேஷன் வருங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் அன்பவுண்டட் மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு 5x1 plus 4x2 subject to 2 equation x1 minus 2x2 is less than or equal to 1 and x1 plus 2x2 is greater than or equal to 3. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது வந்து ஈக்குவேஷன் 1 அண்டு இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவீங்க. அப்போ இது வந்து நம்ம டேபிள் போகணும். ஈக்குவேஷன் 1ஓட டேபிள் சப்போஸ் x1 x2ன்னு வச்சுக்கிறீங்க. x1 0னா என்ன ஆகும், அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. x1 0னா -2 இந்த பக்கம் போகும். அப்போ இங்கே 1/2ன்னு வரும். அப்போ அதனோட ரிசல்ட் வந்து -0.5. சப்போஸ் x2 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே x2 0ன்னு வச்சுட்டிங்கன்னா x1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரிசல்ட்டு. செகண்ட் ஈக்குவேஷன் டேபிள் x1 0 வச்சுட்டிங்கன்னா இந்த 2 என்னாவும் இங்கே போகும், 3/2ன்னு வரும். அப்போ x1 x2 x1 0 வச்சுட்டா 2 இங்கே வரும். அப்போ 3/2, 3/2ஓட வேல்யூ 1.5. அதே x2 0ன்னு வச்சுட்டிங்கன்னா x1 டைரக்ட் என்ன கிடைக்குங்க, 3 கிடைக்குங்க. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. கிராஃபில் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னு பார்த்துக்குங்க. ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக போட்டுடலாம். அதேமாதிரி ஸ்கேலும் பார்த்தா நார்மல் ஸ்கேலாக தான் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். நம்மளுக்கு மினிமம் பாயிண்ட் என்ன, மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன, 0 1 1. ஓகே, இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஸ்கேல் வந்து இட்ஸ் நோ ப்ராப்ளம். ரைட் த ஸ்கேல். ஸ்கேல் இஸ் நோ ப்ராப்ளம். எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர்னா 1 யூனிட் தான். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் ஒன்லி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து எக்ஸு அண்டு இது வந்து ஒய்யை நோட் பண்ணிக்கிறோங்க. அப்போ பாயிண்ட்ஸ் இங்கே என்ன, இது 0 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ என்னென்னா பாயிண்ட்ஸ் ஆல்சோ நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் சைடும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நெகட்டிவ் சைடும் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைடு நம்ம நோட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் தான். அப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து -1, இது வந்து -2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து -3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒய் ஆக்சிஸை நோட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5. அதே மாதிரி இன் டவுன்வேர்ட் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிடுங்க. -1 -2 -3. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபில் என்ன வருது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 0னா -0.15, 0னா -0.15 ஒய் ஆக்சிஸில். நல்லா பார்த்துங்க, ஒய் ஆக்சிஸில் 0னா தட் மீன்ஸ் x1 x2னால இது வந்து x2ன்னு மாற்றிக்கோங்க. இது வந்து x2, இது வந்து x1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து x1 x2 ஆர் xy இஸ் நோ ப்ராப்ளம். அப்போ வந்து x1னா x ஆக்சிஸ், x2னா ஒய் ஆக்சிஸ். அவ்வளோதாம்மா. அப்போ 0 -0.5. இப்போ 0னா -0.5ங்கிறது இந்த பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? அப்போ
அப்போ அதனோட வந்து எழுதிங்க 0, -0.5. அடுத்தது என்ன, 1னா 0, 1னா 0. அப்போ என்னது 1னா 0 இன் y x axis. இப்போ இது 1, 0. அப்போ இது என்ன பண்ணணும், இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட் வச்சுட்டு ஓகேங்களா. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனு. இது என்னது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸு. நல்லா பார்த்துங்க. x1 இதனோட ஈக்குவேஷன் என்ன, x1 - 2x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ்னால் இங்கே நெகட்டிவ் சைன் வருது பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுடைய பாயிண்ட் இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போட்டுமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பார்த்தீங்கன்னா இந்த x2 இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ x1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 2x1 வருதுங்க, 2x2ன்னு வருதுங்க. அப்போ x2 பார்ட்டு தான் நம்மளுக்கு பெருசாக வருது. 1லேருந்து இந்த 1ங்கிற பாயிண்ட்லேருந்து x2 பார்ட்டு தான் பெருசு, x1 வந்து சின்னதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா. அப்போ அந்த பார்ட் ரீஜியன் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுக்கு ரீஜியன் எங்கே போகுதுங்க, இந்த பக்கம் போகுது. அதை கொஞ்சம் மட்டும் நான் வச்சுங்க. இதே பார்த்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னாங்கன்னா ரீஜியன் இந்த பக்கம் வரும். அவ்வளோதான், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அந்த நெகட்டிவ் சைன் வந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பாசிட்டிவாக இருந்தால் நோ ப்ராப்ளம், நெகட்டிவாக இருக்கிறனால அந்த பார்ட்டு மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேபிள் 0னா 1.5, 0னா 1.5னா இந்த பாயிண்ட்டுங்க, 0, 1.5. அடுத்தது என்ன, 3னா 0, 3னா 0னா இந்த பாயிண்ட்டுங்க, இந்த பாயிண்ட்டு. அப்போ இது ரெண்டுக்கு வச்சு என்ன பண்ணணும், கிராப் ட்ரா பண்ணணும். 2 பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் டச் ஆகிற மாதிரி போடணும். 2 பாயிண்ட்டும் கிராப்பில் டச் ஆகிற மாதிரி போடணும். இப்போ இதனோட ஈக்குவேஷன் என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேஷன். அப்போ நம்மளுக்கு ரீஜியன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்வர்ட் டைரக்ஷனாக போகுதுன்னு. அப்போ x1 + 2x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா கிடச்சிக்குது, இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு. இந்த பாயிண்ட் இருக்குதுங்களா, இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிக்குது. இது 1, இது 2ன்னா அப்போ நியர் பை 1.5. அப்போ இங்கே வருது இது 0.5. அப்போ மேபி திஸ் லைன் இஸ் 1.5, 0.5 இந்த பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ நம்மளோட அடுத்த ஒர்க் என்னென்னா மேக்ஸிமைஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. மேக்ஸிமைஸ்னா அதனோட ரீஜியனை பாருங்கள், அப்வேர்ட் டைரக்ஷனில் போகுது. அப்வேர்ட் டைரக்ஷனில் போகும்போது இது போனால் இந்த பக்கம் நம்மளுக்கு இதுதான், இது வந்து நெகட்டிவ் சைடு எடுத்துக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் சைடு. பிகாஸ் x1, x2 வந்து எப்பயுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இன் எல்பிபி கேஸில். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனு, அப்போ இது பார்த்தீங்கன்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுங்க. அப்போ ரீஜன் போயிட்டே இருக்குங்க. சப்போஸ் மேக்ஸிமம் ஆஃப் இஜெட் இஸ் ஃபைனைட் வேல்யூன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற பாயிண்ட் என்னவா இருக்குன்னா ஏ, இந்த பாயிண்ட் பி, இது 2 தான் ஏபி. அப்போ இது 2 மேலே போகுதில்ல, அப்போல்லாம் வந்து இது இன்ஃபினிட்டி கேஸ் போயிடும், இது இன்ஃபினிட்டி கேஸ் போயிடுங்க. அப்போ இது 2ல் எது மேக்ஸிமமோ அந்த சொல்யூஷன் பாயிண்ட் எடுப்போமோ அது மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஃபைனைட்டில். சப்போஸ் நார்மலாக கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா அன்பவுண்டட் சொல்யூஷன், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போதுங்களா. சொல்யூஷன் எக்ஸிட் பட் த சொல்யூஷன் இஸ் அன்பவுண்டட், த சொல்யூஷன் இஸ் அன்பவுண்டட். ஏன்னா நம்ம ரீஜியன் எங்கே போகுது, எல்லாமே அப்வர்ட் டைரக்ஷன் அப் டு இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுனால இது அன்பவுண்டட் சொல்யூஷன். சப்போஸ் ஃபைனைட் சொல்யூஷன் ஆஃப் த மேக்ஸிமைசேஷன் கொஸ்டினுக்கு இது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் என்னது, இது மேபி இது என்ன செகண்ட் லைனா, என்ன ஈக்குவேஷன் இது கொடுத்துக்கிறோம், x1 ப்ளஸ் அப்போ 0, 1.5. இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் என்ன 0, 1.5. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸு வேல்யூ, பாயிண்ட்ஸ் என்ன ஏ வந்து என்ன 0, 1.5 அண்டு பிங்கிற பாயிண்ட் என்ன, பிங்கிற பாயிண்ட் 1.5, 0.5, 1.5, 0.5. அப்போ மேக்ஸிமம் விஜெட் என்ன, மேக்ஸிமம் விஜெட் என்னங்க 5x1 + 4x2, 5x1 + 4x2. அப்போ இதுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். 0னா 0, அப்போ 4 × 1.5, 4 அது 2னா 1.5 எவ்வளோ கிடைக்குங்க 20. இது வந்து 2, அப்போ 4 + 2 வந்து 6, அப்போ இது 6 கிடைக்குங்க.
அடுத்து 1.5 5 into 1.5 plus 4 into 0.5 இதுக்கு எவ்வளோ கிடைக்குங்க 2 கிடைக்குங்க இதுக்கு 5 2.5 அப்போ 7.5 கிடைக்குங்க அப்போ மேக்ஸிமம் என்னது 9.5 கிடைக்குங்க சரிங்களா இப்போ என்ன கேட்குறாங்க மேக்ஸிமைஸ் கேட்குறாங்க மேக்ஸிமைஸ்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் சப்போஸ் ஃபைனைட் வேல்யூன்னு கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமைஸில் ஃபைனைட் வேல்யூனா இதுவாக இருக்குங்க ஓகேங்களா அண்ட் ஆல்சோ இந்த 6ங்கிற என்ன வேல்யூ வரும்னா நம்மளுக்கு மினிமம் சப்போஸ் கொஸ்டின் வந்து மினிமம் ஆஃப் இஜெட் கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வேல்யூ பாசிபிள் இஸ் அ 6 இஸ் மினிமம் வேல்யூ பட் மேக்ஸிமம் ஆஃப் இஜெட் வந்து 9.5 கிடையாது இது வந்து ஃபைனைட் சொல்யூஷனாக இருந்தால் மட்டும்தான் இது பிகாஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் இது சொல்யூஷன் என்ன அன்பவுண்டட் சொல்யூஷன் therefore the result up to moving to the infinitive part so next case என்ன பார்க்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சதுங்க so next case என்ன பார்க்க போகிறோம்னா solution does not exist அது எப்படி சார் solution does not exist இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் that's a second problem second problem என்ன question அப்படின்னா maximum of z 3x plus 2y subject to minus 2x plus 3y is less than or equal to 9 and 3x minus 2y is less than or equal to minus 20 it's very important so x comma y is greater than or equal to 0 இப்போ ஆல்சோ as usual இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டேபிள் x y x 0 x 0 போட்டால் இங்கே பாருங்க 0 போட்டால் 3y அந்த 3 இங்கே போச்சுன்னா 9/3 வந்து 3 சப்போஸ் y 0 போட்டிங்கன்னா இது 0 ஆகும் இது -2 இங்கே வருங்க அப்போ என்ன கிடைக்கும் -4.5 கிடைக்குங்க அதே ஐடியா செகண்ட் ஈக்குவேஷன் x y x வந்து 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் x 0 போடுறீங்க இது வந்து மைனஸு அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ 20/2 வந்து 10 அதே மாதிரி இங்கே 0 போடுறீங்க ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா 3 அப்போ -20 இருக்குது அப்போ -20/3 போட்டிங்கன்னா 6 18 மீதி 2 6 18 அப்போ என்ன கிடைக்குது -6.7 கிடைக்குங்க -6.67 கிடைக்குங்க இப்போ இதை வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும் தட் மீன்ஸ் கிராப் ஃபார்ம் பண்ண போகிறோம் நெகட்டிவ் சைடு வருது நல்லா பாருங்கள் நெகட்டிவ் சைடும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நெகட்டிவ் சைடு வருது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கிராப் ட்ரா பண்ணிக்கலாம் both positive side and negative side both positive side and also negative side and also y-axis is also there okay y-axis is straight line I put the straight line format ஓகேங்க இப்போ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்போ வந்து ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கேல் வச்சு தான் நம்ம பாயிண்ட் நோட் பண்ணணும் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர்னா 1 யூனிட் ஒய் ஆக்சிஸ் ஆல்சோ 1 சென்டிமீட்டர்னா 1 யூனிட் இப்போ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணலாம் இப்போ பாயிண்ட்ஸ் வந்து என்னது எல்லாமே 1 இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 இங்கே வரும்போது என்ன கிடைக்குது -1 -2 -3 -4 -5 -6 -7 and this is called a x dash and this is called a y and this is called a x and this one is called a y dash and this point 1 2 3 4 5 6 7 and 8 in above axis 1 2 3 up to 10 is there therefore the maybe end of equation here I put that 10 okay assumption that up to this point is 10 I draw this up to this one therefore this point is 10 also negative side -1 -2 -3 and also last point is not problem 0 comma 3 0 comma 3 means where is a point y is 3 0 is here 0 comma 3 is in
this point. So what is the next one? minus 4.5 comma 0. minus 4.5 எங்க இருக்கும் 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கும். அப்ப this is called a minus 4.5. therefore minus 4.5 comma 0 is this point. And we want to draw the graph using these 2 points and a straight line. Maybe straight line using this direction, upward direction and also downward direction. Okay, so this is equation of this one. Equation is minus 2x1 minus 2x plus 3y is less than or equal to 9. This also using second graph. What is the second graph? 0 10. 0 10 means using this point 0 comma 10 and minus 6.7 to 0. minus 6.7 may be using this point minus 6.7 minus 6.67 comma 0 using this point. And also you draw the straight line touches from the this two line touches from the this two line using this one. Okay, therefore this two line does not intersect using this two graph. So what is the equation of second graph? Second graph is 3x minus 2y is less than or equal to minus 20. These two lines is not intersect. கரெக்டாக ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ நம்மளுக்கு மெயின் என்னென்னா சொல்யூஷன் எக்ஸிட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைனு இன்டர்செக்ட் ஆகிருந்தால் தான் சொல்யூஷன் வந்து எக்ஸிட் ஆகுங்க. இப்படி ஒரு லைன் போகும்போது பேரல் லைன் ஆகும்போது தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு லைனுக்குமே வந்து இன்டர்செக்ட் ஆகலை இன்னும். ஏன்னா XY வந்து என்ன சொல்லிக்கிறாங்க கிரேட்டர் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா விரிஞ்சு தான் போகுது தவிர நம்ம டைரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி பாசிபிளே கிடையாது. therefore no solution of the area of the this two equation. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா no solution or solution does not exist or solution does not exist. Solution does not exist. That's all. This is a very important one. இதோட LPP graphical method முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளக்ஸ் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூங்க, நன்றி.